يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூட்டியுள்ளானோ அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள் என்று குடும்பத்தோடு நாம் வாழ்வது என்பது அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நிஅமத் நாம் குடும்பத்தோடு அழகான முறையில் வாழ்வது. இது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெரிய குடும்பமாக, பெரிய உறவினர்களாக வாழ்வது என்பது மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் சர்வசாதாரணமாக இந்த குடும்பங்கள் தற்போதைய நிலையில் சீரழிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சர்வசாதாரணமாக குடும்பங்கள் என்கின்ற ஒன்று மிக இலகுவாக சீரழிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. பெற்றோர்கள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்புகள் இல்லை. மனைவி, கணவன் இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு இல்லை. சகோதர சகோதரிகள், அவர்கள் என்றால் யார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு என்ன தெரியவில்லை. உறவினர்கள் என்றால் யார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன தெரியவில்லை. இந்த நிலையில்தான் தற்போதைய நம்ம ஊரில் உள்ள குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்பங்கள் பிரிவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், குடும்பங்கள் பிரிவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னவென்றால், நம்முடைய நாவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாதது. குடும்பங்களுடைய பிரிவிற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நம்முடைய நாவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாதது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒருவன் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், அந்த வார்த்தையினுடைய அந்த பயங்கரத்தை அறியாமல் பேசுகின்றான். அந்த வார்த்தை எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த வார்த்தையால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் என்கின்ற ஒரு வார்த்தையினுடைய அதனுடைய விளைவை அறியாமல் ஒருவன் பேசுகின்றான். அதனால் அவனுக்கு என்ன நேருகும் என்றால், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட அளவிற்கு அவன் நரகத்தில் வீழ்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நாம் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை நம்மை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரத்தில் நரகத்தில் வீழ்த்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நாம் நம்முடைய குடும்பங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் கூறினார்கள், உங்களில் யார் ஒருவர் தன்னுடைய நாவையும், தன்னுடைய 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும், தன்னுடைய கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து கொள்வதாக எனக்கு வாக்குறுதி தருவாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்தை நான் வாக்கு தர்றேன். எனக்கு இந்த 2 உறுப்பையும் பாதுகாத்து கொள்வதாக யார் வாக்குறுதி தருவாரோ அவருக்கு சொர்க்கத்தை அளிப்பதாக, சொர்க்கத்தை வாங்கி தருவதாக நான் வாக்குறுதி தர்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அப்ப இந்த அளவிற்கு நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மிக சர்வசாதாரணமாக நமக்குள் இந்த நாவை தவறான முறையில் பயன்படுத்தப்படுவது. பெற்றோர்களுக்கு முன்னால், கணவன் மனைவிக்கு முன்னால், மனைவி கணவனுக்கு முன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால், பிள்ளைக்கு முன்னால் எந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் பெற்றோர்கள் பேசுகின்றார்கள். நம்ம அதிகமா பெற்றோர்களை பிள்ளைகள் தவறாக பேசுகின்றார்கள், மதிக்க மாட்டுகின்றார்கள், மதிக்கிறதில்லை என்றெல்லாம் நாம் பேசுகின்றோம். ஆனால் பெற்றோர்கள், தாய் தந்தையாக இருப்பவர்கள் பிள்ளைக்கு முன்னால் என்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ, எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதோ அதையெல்லாம் பிள்ளை முன்னாடி நடந்து காட்டுறாங்க. எப்படியெல்லாம் ஒரு பிள்ளைக்கு முன்னாடி இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் அந்த பிள்ளை முன்னாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் தற்போதைய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாவின் மூலமாக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு,
நாம் அதிகமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தவறு என்னவென்றால் பிறரை பற்றி பேசுவது. பிறரை பற்றி பேசுவது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், ஒலா தஜஸ்ஸஸு, நீங்கள் குறையை ஆராயாதீர்கள். அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், அவன் அப்படி பண்றான், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டாலாம், இந்த பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி நடந்துருச்சான், அந்த மூலையில ஒரு வீட்டுல ஒரு புள்ள இருந்தால அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சான், இந்த இவளோட மகனுக்கு நேற்று ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆயிருச்சான். எதுக்கு இது? நம்முடைய பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தால் நாம் பேசுவோமா? ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி நடந்துருச்சான், நம்ம வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைக்கு இது நடந்திருந்தா நாம் பேசுவோமா? அதான் கேள்விங்க. அந்த பிள்ளைக்கு போன வாரம் கல்யாணம் நடந்துச்சுல, இந்த வாரம் தலாக் ஆயிருச்சான், அது எதுக்கு உங்களுக்கு? நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைக்கு போன வாரம் கல்யாணம் நடந்திருந்து இந்த வாரம் தலாக்கானா, அதே மாதிரி டீ குடிச்சுக்கிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசுவோமா? நேற்று இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சுல, இந்த வாரம் தலாக் ஆயிருச்சான் அப்படின்னு பேசுவோமா? பேச மாட்டோமா இல்லையா? நம்மளுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு நான் வராதா இல்லையா? இங்க வராதுன்னா அங்கேயே வரக்கூடாது. அவங்களும் ஒரு பிள்ளை தான், அவங்களுக்கும் தாய் தந்தை உண்டு, அவர்களுக்கும் குடும்பம் உண்டு. நம்மளுடைய பிள்ளை எப்படி நாம் பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்போமோ அதே மாதிரிதான் அந்த பிள்ளையும் அந்த தாய்மார்கள் வளர்த்திருப்பாங்க. நம்மளுக்கு வீட்டுல மட்டும், நம்ம வீட்டுல இருக்கிறது புள்ள மட்டும் தான் நம்ம புள்ளன் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிறது மட்டும் தான் புள்ளன் கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு புள்ள, அவங்களுக்கு அது புள்ள. நம்ம சர்வசாதாரணமா அவ வீட்டுல அப்படி நடந்துச்சாம, இவ வீட்டுல இப்படி நடந்துச்சாம, அங்க அப்படி நடந்துச்சாம, இங்க இப்படி நடந்துச்சாம, நம்முடைய அமல்களை நாசமாக்கி நாளை மறுமையில் முழுமையாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயல்தான் இது. நம்முடைய அமல்களை நாசமாக்கி நாளை மறுமையில் முழுமையாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த அடுத்தவங்களை பத்தி பேசுறதுங்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் குறையை ஆராயாதீர்கள், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் ஒரு சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். நீங்கள் ஒரு சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், ஒரு இறந்து போன ஒரு உடலுடைய கறியை நீங்க திங்க ஆசைப்படுவீங்களா? ஒரு செத்து போன ஒரு உடலுடைய கறியை நீங்க திங்கிறதுக்கு ஆசைப்படுவீங்களா? நம்மளால திங்க முடியுமா? அத செத்து போன ஒரு மனிதனுடைய கறியை என்னால் திங்க முடியுமா? நம்மளால் திங்க முடியுமா? அதான் கேள்வி. அல்லாஹு தஆலா கேட்கின்றான், ஒரு இறந்து போன உடலுடைய கறியை நீங்க திம்பீங்களா? இப்ப கரிஹ்துமோ, நீங்க அதில் வெறுப்பீர்கள். நீங்கள் அல்லாஹ் கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான், நீங்க அதை வெறுப்பீங்க. அதை எப்படி வெறுப்பீங்களோ அதே மாதிரி உங்களில் சிலரை பற்றி புறம் பேசுறத நீங்க வெறுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க ஒரு சிலரை பற்றி பேசுவதை வெறுங்க. எப்படி வாய் வருது நம்மளுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு? என்னை பத்தி நான் பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கேன்ட்ட, என்னுடைய தவறுகளை நினைத்து பார்த்து நான் திருத்திக் கொள்வதற்கு என்கிட்ட எவ்வளவோ இருக்கு. என்னுடைய பாவங்கள், அன்றாடம் நான் செய்யக்கூடிய பாவங்கள் என்கிட்ட எவ்வளவோ இருக்கு. அதை பத்தி என்கிட்ட பேச நேரம் இல்லை. அதை பத்தி எனக்கு சிந்திக்க நேரம் இல்லை. அதை பத்தி எனக்கு பேச நேரம் இல்லை. அடுத்தவனை பத்தி பேச எனக்கு நேரம் இருக்கு. அடுத்த குடும்பத்தை பத்தி பேச எனக்கு நேரம் இருக்கு. அவன் அப்படி செஞ்சா, இவன் இப்படி பண்ணா, அவன் அந்த மாதிரி பண்ணிட்டாலாம், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாலாம், இதெல்லாம் பேச எனக்கு நேரம் இருக்கு. என்னை பத்தி சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேனா? நான் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டின வழியில தான் நான் போயிட்டு இருக்கேனா? நாளைக்கு மறுமையில நான் வெற்றி பெறக்கூடிய தகுதியுடைய ஆளாதான் நான் வளர்ந்துட்டு இருக்கேனா? இந்த சிந்தனை எல்லாம் இல்ல. இதை பத்திலாம் நான் யோசிக்க எனக்கு தயாரா இல்ல. ஏன்? ஷைத்தான் அதை அழகா காட்டி வச்சிருக்கான். அப்படியே வளர்ந்தாச்சுல. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரியே பேசி வளர்ந்துட்டோமா, நம்மளுக்கு இதுதான் அழகா இருக்கு. ஷைத்தான் இதுதான் அழகா காட்டியிருக்கான். நான் என்னுடைய தவறுகளை பத்தி சிந்திக்கிறதா, என்னுடைய தவறுகளை பத்தி சிந்திக்கணுமா அப்படிங்கிற யோசனை நம்மளுக்கு இப்பதான் வருது. என்னுடைய பாவத்தை பத்தி நான் யோசிக்கணுமோ, நான் செஞ்ச தப்பை பத்தி நான் யோசிக்கணுமோ என்ற சிந்தனை எல்லாம் நமக்கு இப்பதான் வருது. ஏன்? நம்ம இதுவரை அடுத்தவங்களை பத்தி மட்டும்தானே பேசியிருக்கோம். நம்ம 4 பேர் சேர்ந்து அடுத்தவங்க என்ன பண்றாங்க அதை பத்தி மட்டும்தானே பேசியிருக்கோம். நம்முடைய தவறுகளை சிந்தித்து திருந்த வேண்டும் என்று நமக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய குறையை யார் இந்த உலகத்தில் மறைப்பானோ, ஒரு மனிதனுடைய குறையை, அவன் செஞ்ச ஒரு தவறு, அவன் செஞ்ச ஒரு தப்பு, யாரு? வேறொரு மனுஷன் செஞ்ச தப்ப இந்த உலகத்தில் எவன் ஒருவன் மறைப்பானோ அவனுடைய தவறுகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மறைப்பான். அவனுடைய தவறுகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மறைப்பான். நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆள் செய்த பாவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆள் செய்த தவறு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு எது தெரியுமா இன்பம்? அதை இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். அதுலதான் நமக்கு இன்பம். நமக்கு ஒரு ஆளை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு அப்படியே கொள்ளாது. எனக்கு எப்ப வரைக்கும்? யார்கிட்டயா 4 பேர்ட்ட அதை பத்தி பேசணும். எனக்கு யார்கிட்டயா 4 பேர்ட்ட அதை நான் வாட்ஸ்அப்ல நான் அனுப்பணும், இல்ல யாரையாவது கூப்பிட்டு வச்சு எனக்கு பேசுற வரைக்கும் எனக்கு அடங்காது. அவ அப்படி பண்ணிட்டாலாமே எனக்கு தெரியுமான்னு சொல்லாத வரைக்கும் எனக்கு அடங்காது.
அப்படிதானே? இதே நம்ம புள்ள பண்ணா நீங்க பண்ணுவீங்களா? அதான் கேள்வி. இதே வேகத்தோட இதே எண்ணத்தோட உங்க வீட்டுல இருக்க பொம்பளை புள்ள அதே விஷயத்த பண்ணா இதே மாதிரி 4 பேரை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுவோமா? பேசுவதா இருந்தா இங்க நான் பேசுவேன் அப்படின்னா நீங்க அங்கேயும் பேசுங்க, பிரச்சனை இல்லை. எங்களுடைய வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இதே மாதிரி நடந்திருந்தா நான் இதே மாதிரி 4 பேர்த்த சந்தோஷமா கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பேசுங்க, தப்பு இல்ல. இல்ல எங்க வீட்டுல உள்ள பிள்ளைக்கு நடந்தா நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன், அதை பத்தி வேற யார்ட்டையும் சொல்லிட மாட்டேன், வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இப்படி இருந்தா அடுத்தவங்களுடைய விஷயமா அப்படிதான், அவங்களுடைய வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளையும் அப்படிதான், அவங்க வீட்டுல உள்ள விஷயங்களும் அதே மாதிரிதான். அவங்களுடைய விஷயங்களை உங்க பிள்ளைய பத்தி எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அடுத்தவங்களுடைய பிள்ளைய பத்தின விஷயங்களும் உங்களுக்கு தெரியக்கூடாது. அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். 2வது, இந்த புறம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த புறம் பேசுறதுன்னா என்னன்னு முதல்ல தெரியணுமா இல்லையா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அடுத்தவங்க செய்யாத விஷயத்த பேசுறதுதான் புறம். அடுத்தவங்க மத்தவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத பேசுறது இல்ல. புறம் பேசாத அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அவ செஞ்சதான் நான் சொல்றேன், அவ என்ன பண்ணாதவளா, அவ பண்ணதான் நான் சொல்றேன், அவ பண்ணதான் நீங்க ஏன் சொல்றீங்க? நம்ம பண்ணதை நம்ம நினைச்சு பார்க்கணுமே, அது இல்லையே. அவ பண்ணதுன்னா அவ பண்ணிட்டு போறான், அது அவளுக்கும் அல்லாவுக்கும் புரியாது, நீங்க ஏன் பேசுறீங்க? அத கேட்டா என்ன சொல்றது? புறம் பேசாதன்னு சொன்னா அவ பண்றாள், அவ பண்ணதுதான் நான் சொன்னேன், பண்ணாததையா சொன்னேன், அவள்கிட்ட இருக்கிறது தானே, அவன் செஞ்சது தானே, அவ செஞ்சதுதான் நீங்க பேசாதீங்க. அததான் மார்க்கம் புறம்னு சொல்லுது. புறம் என்றால் என்ன? அவன் செஞ்சதை பேசுறது, செய்யாததை பேசுறது, அது அவதூறு, அது பெரும்பாவம். அக்பருல் கவாயிர், அது பாவங்களில் பெரும்பாவம். அது செய்யாத பேசுறது, செஞ்சதை பேசுறது தான் புறம். அதை தான் மார்க்கம் வேணாங்குது. அதை தான் மார்க்கம் பச்சை கரிய திங்கிற மாதிரின்னு சொல்லுது. மனுஷனை, செத்து போன மனுஷனை திங்கிற மாதிரின்னு சொல்லுது புறம் பேசுறது. எப்படி? செஞ்சதை பேசுறது. செஞ்சதை பேசுறதுதான் மார்க்கம் அப்படி சொல்லுதே தவிர செய்யாததை பேசுவதை மார்க்கம் இங்க நம்மளுக்கு புறம் என்று நம்மளுக்கு அடையாளப்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, ஒரு முஸ்லிம்னா யாரு? ஒரு முஸ்லிம்னா யாரு? மன் சலிமன் முஸ்லிமு மின் லிசானிஹி வ யதிஹி. ஒருவனுடைய நாவில் இருந்தும் ஒருவனுடைய கையில் இருந்தும் எந்த ஒரு முஸ்லிம் பாதுகாக்கப்படுவானோ அவன் தான் முஸ்லிம். என்னுடைய நாவில் இருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்டால் அப்படின்னா என்னது? நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல. நேரடியா வந்து பேசும்போதும் என்னுடைய நாவால பிறர் பாதிக்கப்படல. மறைமுகமாகனா புறம் பேசுறது, அவங்கள குறைய பேசுறது, இந்த விஷயங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னா அவன் தான் முஸ்லீம். நீ ஒரு முஸ்லீம்னாலே நீ புறம் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். நான் என் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல் ரஹ்மான், என் பேர் ஆயிஷா, ரைட்டு, புறம் பேசாத, இல்லைன்னா முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்றான்ல. புறம் பேசுவது என்பது ஒரு முஸ்லீமுடைய ஒரு வழக்கம் கிடையாது. அது அவனுக்கு மாற்றமான ஒரு செயல். அது அவனுக்கு ஒரு மாற்றமான செயல். அது குடும்பங்களில் நாசமாக போவதற்கான காரணம் இந்த ஒரு நாவு தான். இந்த ஒரு நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றதை இந்த முஸ்லிம் சமுதாயம் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 50% பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த நாவை தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புன முஸ்லிம்களாக இருந்தால் பேசுனா நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது. நீ உண்மையிலேயே அல்லாஹ் தான் இறைவன் நம்புறியா? நீ உண்மையிலேயே நாளைக்கு மறுமை நாள் இருக்குன்னு நம்புறியா? நீ உண்மையிலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறியா? நீ பேசுனா நல்ல வார்த்தையை பேசு, தேவையில்லாத உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ பேசுனா நல்ல வார்த்தையை பேசு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அப்ப இந்த அளவிற்கு இந்த நாவுடைய விஷயம் என்பது, இந்த நாவுடைய விஷயம் நல்லா தொழுவாங்க. நம்ம சிலரை பார்க்கலாம், வீடுகள்ல நல்லா தொழுவாங்க. தொழுது முடிச்சோட குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ்வை பத்தி பேச சொன்னா ஊங்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி பேச சொன்னா அப்படி இப்படி. ஆனா அடுத்தவளை பத்தி பேசுறது என்ன? இந்த வணக்கம் என்ன வணக்கம் இது? இந்த வணக்கத்தின் மூலமாக நாளை எதை பெறப்போவதாக நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நம்ம நிறைய நம்முடைய வீடுகள்ல உள்ள நிறைய பெண்களை பார்க்கலாம், நல்லா தொழுவாங்க. தொழுகிற விஷயத்துலலாம் ஒரு குறையும் இல்லை, நல்லா தொழுவார்கள், நல்லா நோன்பு வைக்கிறாங்க. நல்லா அல்லாஹ்வை பத்தி பேச சொன்னா அல்லாஹ் அப்படியா இப்படி, அது செய்யணும் இது செய்யணும், அப்படி பண்ணாதியம்மா இப்படி பண்ணாதியம்மா, எல்லாம் ரைட்டு. ஆனா அடுத்தவளை பத்தி பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. இந்த நன்மைகள்லாம் யாருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய ஜக்காத்து, நீங்கள் குர்ஆன் ஓதுறது, நீங்க துஆ செஞ்சது, எல்லா நன்மைகளும் நீங்க யாரை பத்தி பேசுனீங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி போயிருச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி போயிருச்சு. இன்னும் திருந்தாவிட்டால் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நன்மைகளும் அவங்களுக்கு தான் போகும். இது நாளைக்கு மறுமையில் தான் தெரியும். இது நாளைக்கு மறுமையில் தான் தெரிய வரும். நாளைக்கு மறுமையில போய் பார்க்கும்போது யாரெல்லாம் நான் அவ்வளவு நன்மைகள் செஞ்சேன், எங்க ஒன்னையும் காணோம். ஒரு பக்கம் நன்மை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அர்த்தவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு பக்கம் என்னை தொழுவுன,
அங்கிட்டு போய் உட்காந்து அவன் அப்படி பண்ணான்னு பேசுனிய. ஒரு பக்கம் நீ எனக்கு நோன்பு வச்ச, இங்கிட்டு போய் உட்காந்து அவன் அந்த மாதிரி பண்ணாலான்னு பேசுறிய. முடிஞ்சிருச்சு, இங்க உள்ளதெல்லாம் அங்க போயிருச்சு, இங்க உள்ளதெல்லாம் அங்க போயிருச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இந்த நிலைமையை அடையக்கூடாது என்றால், இந்த ஒரு நிலைமையை நாம் அடையக்கூடாது என்றால் நாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன், நம்ம இதுலதான் அப்படியே பழகி இருக்கோம். நம்மளுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறதுலாம் இன்பமே. இது ஒரு மன நோய். இது ஒரு தீர்க்க முடியாத எய்ட்ஸ் கேன்சர் மாதிரி உள்ள நோய். இது எது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது. ஏன், அது கியூர் ஆகவே செய்யாது. அதுக்கு அல்லாஹ் மீதான ஒரு நல்ல நம்பிக்கை வேணும். நாளை மறுமை மீதான நல்ல நம்பிக்கை வேணும். நாளைக்கு நான் மறுமையில அல்லாஹ் முன்னாடி போய் நின்றே ஆகணும். அல்லாஹு தஆலா என்ற கேள்வி கேட்டே தீர்வான் என்ற நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் நல்ல முறையில் இருக்குமோ அவங்களாலதான் தவிர்த்துக்க முடியும். இல்லைன்னா இந்த நோய்க்கு தீர்வே கிடையாது. இந்த நோய்க்கு தீர்வே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு நோய். இது ஒரு குணப்படுத்த முடியாத நோய். இதை கண்டிப்பாக இதை விட்டு நாம் தூரமாகியே தீர வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் நமது நன்மைகள் அனைத்தும் அழிந்து விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற நன்மைகளை எல்லாம் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய நாவை பேணிக்கொண்டு நம்முடைய நன்மைகளையும் பாதுகாத்து கொண்டு பிறருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல், பிறருடைய தவறுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல், அவன் என்ன செஞ்சா இவன் என்ன செஞ்சா என்று அடுத்தவர்களுடைய குறைகளை பற்றி நோண்டிக் கொண்டிருக்காமல், நான் என்ன செஞ்சேன், என்னுடைய தவறுகள் என்ன, என்னுடைய பாவங்கள் என்ன, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டனா, என்னுடைய நன்மைகள் என்ன, நாம் நாளை மறுமைக்காக நன்மைகளாக சேர்த்து வச்சிருக்கணும் என்பதை நாம் சிந்தித்தால் அது நாளைக்கு நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கு நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நம்மை ஒன்று கூட்டுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.